ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னா தம்பிக்கலை ஐயன் கோயில். இந்த கோயில் வந்து தென்னகத்து காளஹஸ்தி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோயில் ஈரோடில் பெருந்துறை பக்கத்தில் காஞ்சி கோவில் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குங்க. உள்ளார வந்தோடனே தம்பிக்கலை ஐயன் சிற்பம், பக்கத்தில் ராகுவும் கேதுவும் அவங்களுடைய துணைவியோடைய அருள்பாலிக்கிறாங்க. ரொம்ப அழகான காட்சி பாருங்கள். அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா மாட்டு வண்டியில் மக்கள்லாம் இருக்க மாதிரி, பொங்கல் வைக்கிற மாதிரி, அப்புறம் அங்கே தண்ணி பிடிக்கிற மாதிரி, அந்த மாதிரி அழகான சிலைகள்லாம் இருக்குங்க. மாடு, ஆடு, இந்த சிலைகள்லாம் அழகாக இருக்குங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ராகு கேது பரிகார ஸ்தலமாக விளங்குதுங்க. அதுக்கப்புறம் பல அதிசயங்கள் நடந்துகிட்ருக்குங்க இன்னமுமே. என்னென்னா, விஷப்பூச்சி எது கடித்தாலும் சரி, பாம்போ தேலோ எது கடித்தாலும் சரி, அவங்கள நீங்கள் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சரி பண்ணி அமுச்சு விட்றாங்கங்க. அவங்க வந்து ஒருத்தங்க பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்கன்னா, அவங்கள வந்து உள்ளார படுக்க வைக்கிறாங்கங்க. படுக்க வச்சு அவங்க தலையில் வேப்பந்தல்ல தலைமாட்டு கடியில் வச்சுட்டு கோயிலெலாம் பூட்டிட்டு வெளியில் வந்துடுறாங்கங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா, அவங்களே எந்திரிச்சு நடந்து வெளியில் வராங்க. அந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நடத்தக்கூடிய கோயிலுங்க. இன்னமும் இது நடந்துகிட்ருக்குதுங்க. அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா அங்கே பிரசாத கடை இருக்குது. இந்த சைடு அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு அதிசயம் இந்த கோயிலில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் சரி, அது வந்து இந்த கோயிலுக்கு வந்து அவங்க தர அந்த மண்பாண்டத்தில் அந்த சொம்பு இருக்குது. அந்த சொம்பில் தம்பிக்கலை ஐயன் கையிலேருந்து வர அந்த தீர்த்தம், அந்த சிலை இருக்குது. அந்த சிலைக்கு கையில் வந்து அந்த தீர்த்தம் வந்து உழுவுற மாதிரி நம்ம ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து பைப் திருவி அந்த தீர்த்தத்தை பிடிச்சிட்டு பூசாரிக்கிட்ட மந்திரிச்சு அந்த தண்ணியை குடித்தோம்னா நமக்கு எந்த விதமான நோயாக இருந்தாலுமே அது சரியாகுதுங்க. இந்த அதிசயம் நடக்கிற கோயில் இது தாங்க. அங்கே பாருங்கள், அழகான தேர் இருக்குது. அப்படியே வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே ராகு பகவான் காட்சி தராங்க. அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா இங்கே தேர்லாம் இருக்குங்க. அதுக்கப்புறம் விநாயகர் இருக்காருங்க. இந்த கோயில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஆசீர்வாத விநாயகர் இருக்காருங்க. தரிசனம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாமி இருக்குது. அந்த சாமி பேர் பாம்பன் சுவாமி. அதுக்கப்புறம் இங்கே வந்து சுப்பிரமணியர், நாகேஸ்வரி, சித்தர் 3 பேருமே இருக்காங்க. தம்பிக்கலையன் சித்தர். அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து கேது பகவான் இருக்காருங்க. இந்த சைடு பாருங்கள் சித்தர் கோயில். அங்கே உள்ளார இதுதான் மெயின் தம்பிக்கலையன் சித்தர் கோயில். அங்கே உள்ளார வீடியோ எடுக்க விட மாட்டாங்கன்னு நாங்கள் இந்த சைடு எடுத்துட்டேங்க. இது வந்து சனீஸ்வர பகவான். அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா ராகு கேதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்தலம் மாதிரி வச்சுருக்காங்க உள்ளாரையே. அங்கே வந்து பூஜைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே விளக்கு பற்ற வச்சுட்டு வந்துடலான்ட்டு இந்த பக்கம் வந்தேங்க. இங்கே பாருங்கள், நாகேஸ்வரி அம்மையார், தம்பிக்கலையன் சித்தர், ராகு கேது பகவான், இந்த 3மே ஃபோட்டோவோடு வச்சுருக்காங்க. இங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு இந்த பக்கம் வந்தால் செல்வ விநாயகர் இருக்கார். அங்கே ஒரு தீபம் போட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தால் இங்கே பாருங்கள் அழகான வியூ பாயிண்ட்டு. இங்கே வந்து நாகேஸ்வரி அம்மையார், தம்பிக்கலையன் சித்தர் இருக்க மாதிரி அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த சைடு நிறைய புறாலாம் இருந்தது, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. அப்படியே வந்தீங்கன்னா நாகேஸ்வரி அம்மையாருடைய சன்னதி இருக்குது. இங்கே வந்து நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க. நாகேஸ்வரி அம்மையார். இந்த நாகேஸ்வரி அம்மையாருக்கு அந்த சிலைக்கு கீழே வந்து இன்னமுமே ஒரு பாம்பு புத்து இருக்கிறதாகவும், அங்கேருந்து நாகங்கள்லாம் வந்து பாலும் முட்டையும் சாப்பிட்டுட்டு போகிறதா இந்த கோயிலில் ஒரு ஐதீகம். நீங்கள் பாருங்கள், நாகசர்ப்பம், நாகேஸ்வரி இந்த இடத்துல தான் வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்னல அந்த சித்தர் கையில் வந்து தீர்த்தம் வருதுன்னு, அது இந்த இடம் தான். இங்கே பாருங்கள், அதுங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னாங்க, டக்குன்னு எடுத்துகிட்டு இந்த சைடு வந்துட்டேன். அங்கே தான் பாம்புக்கு வந்து நாகத்துக்கு வந்து பாலும் முட்டையும் வைக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு அற்புதமான காட்சி இருந்ததுங்க. அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்னென்னா, தம்பிக்கலை ஐயன், அதாவது தம்பி கவுண்டர் அப்படின்னு அந்த காலத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாங்கங்க. அவங்க தம்பி பேர் வந்து நல்லையன். இவங்க வந்து ஒரு விவசாயி. மாடு மேய்க்கிறதுக்காக அந்த சைடு காட்டு பக்கமாக போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் ஒரு மாட்டிலேருந்து மட்டும் பால் வரவே இல்லை. தம்பிக்கலையனுக்கு ஒரே சந்தேகம், யாராச்சும் என் மாட்டிலேருந்து பால் திருடிட்டு போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நல்லையன்கிட்ட சொல்லி கண்காணிக்க சொல்கிறாங்க. அப்போ வந்து நல்லையன் பார்த்தப்ப ஒரு நாகம் வந்து அந்த மாட்டுடைய காம்புலேருந்து தினமும் வந்து பால் குடிச்சிட்டு போகிறத அந்த நல்லையன் பார்க்குறாரு. தம்பிக்கலை ஐயன்கிட்ட போய் சொல்கிறாரு. தம்பிக்கலையன் வந்து நம்பவே இல்லை, போட்டு நல்லையனை அடின்னு அடிக்கிறாரு. நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா தம்பிக்கலை ஐயன் கனவுல வந்து நாகேஸ்வரி அம்மையார் சொல்கிறாங்க, நான் தான் வந்து உன் மாட்டிலேருந்து பால் குடித்தேன், நீ எதுக்கு அவனை தண்டிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல எனக்கு ஒரு ஆலயம் கட்டு, ராகு கேது
பரிகார ஸ்தலமாக நாங்கள் வந்து அங்கே விளங்குறோம். அங்கே வந்து எங்களுக்கு ஒரு ஆலயம் கட்டு அப்படின்னு சொல்லவும் தம்பிக்கலை ஐயன் வந்து இங்கேயே வந்து ஒரு ஆலயம் கட்டியிருக்காரு. அதுதான் இந்த ஆலயம்ங்க. ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலுங்க இது. 1820லேயே தம்பிக்கலை ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இது ஆங்கிலேயரால் அழைக்கப்பட்டதுங்க. அப்பயே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க தம்பிக்கலை ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. பல அதிசயங்கள் இன்னுமே இந்த கோயிலுக்கு நடந்துகிட்ருக்கு. அந்த சைடு பின்னாடி வந்து ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குங்க. அங்கே வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாட்டிலேருந்து நாகம் வந்து பால் குடிச்சிச்சின்னு, அதை வந்து ஒரு அழகாக அப்படியே ஒரு அழகான ஒரு சிலையாக வடிச்சிருந்தாங்க. அங்கேயும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த வீடியோ மட்டும் இங்கே மிஸ் ஆகிருக்குங்க. அப்படியே ஒரு மாடு இருக்குது. அந்த மாடு காம்புலேருந்து அழகாக அந்த நாகம் வந்து பால் குடிக்கிற மாதிரி இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அந்த தம்பிக்கலை ஐயன் வந்து ஒரு விவசாயி மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு வெள்ளை துண்டு போட்டிருக்க மாதிரி அந்த மாதிரி ஒரு சிற்பம் இருந்ததுங்க அதே இடத்துல. அது அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி வந்து ஒரு கருப்புசாமி கோயில். அங்கே வந்து பாடம் போடுறாங்க, எந்திரம் கட்டுறாங்க. அங்கேயும் போய் ஒரு பாடம் போட்டுக்கோங்க, அது நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலெல்லாம் சுற்றி காமிச்சாச்சு. உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வாங்க. ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்குது இந்த கோயிலுக்கு போனால். அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. ஆனால் ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அங்கே நாகம் வந்து நடமாடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறாங்க, 4 பேர்கிட்ட கேட்டோங்க, இன்னுமுமே அங்கே வந்து நாகம்லாம் அப்பப்போ யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடம் நான் சொன்னேன்ல, இந்த இடத்துல வந்து எப்பயுமே அந்த அடியில் வந்து ஒரு புத்து இருக்காமா. அந்த புத்தில் கண்டிப்பாக நாகம் வந்து இன்னுமே வந்துட்டுருக்காமா. அதனால தான் அந்த முட்டையும் பாலும் வைக்கிறாங்க. இந்த கோயில் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சிம்மராசி படத்தில் கூட இந்த கோயிலில் ஒரு சீன் எடுத்துருப்பாங்க. அது நல்லா இருந்தது. இந்த கோயில் சுற்றி இருக்க அட்மாஸ்பியரே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்களும் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.